உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். நீ ஒன்னும் சொல்லாதப்பா. அம்மா, ஜெனி வந்தது எனக்கு தெரியாதுமா. அதனாலதான் உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ இல்லன்னு சொன்னதே உண்மையா இருக்கட்டும். தயவு செஞ்சு ஜெனி சொன்னது உண்மைன்னு சொல்லிடாத. சாரிம்மா, அதுதான் உண்மை. எனக்கு எப்படி வீட்ல சொல்றதுன்னே தெரியலமா. ஜெனி வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்கம்மா. என்னால நம்ம வீட்ல விஷயத்தை ஓபன் பண்ணவே முடியல. நீதான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். என்ன சொல்றியா? ப்ளீஸ்மா, ஜெனி விஷயத்த அப்பா கிட்ட பாட்டி கிட்டலாம் நீதான் சொல்லணும். என்ன சொல்ல சொல்ற? என்ன சொல்ற? இப்போ கேட்டல அப்பா என்ன சொல்லிட்டு போறாருன்னு. பிபி இருக்குதோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ இந்த விஷயத்த சொன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஏற்கனவே ஆபீஸ்ல வேற பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப போய் நான் சொல்லவா? சொல்லவாடா, சொல்லு. அவருக்கு இன்னும் டென்ஷன் மேல டென்ஷன் தரணும்னு சொல்றியா? ஜெனிய உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே உன் பாட்டி என்ன திட்டுவாங்க. இதுல உங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான். உன்னையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. என்னால முடியாது. சரியா? அம்மா ப்ளீஸ்மா, உன்னை விட்டா நம்ம வீட்ல யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியலமா. இதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பேசுனியா? இப்ப மட்டும் வந்து பேசுற? முடியாது, முடியவே முடியாது. சரியா? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அந்த பொண்ணு இங்க வந்து சொல்லிட்டு போனதுல இருந்தே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இது கனவா நினைவான்னு கூட என்னால நம்ப முடியல. இதுல அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதப்பா. என்னால முடியாது. அம்மா, அம்மா, அம்மா. மா, குட் மார்னிங் மா. மா, என்ன காது கேட்காம போயிடுச்சா? கேட்காம போனா நல்லதா இருக்கும். மா, ஏம்மா காலையிலேயே இப்படி கடுப்படிக்கிற? என்னம்மா, நீ நைட்டு தூங்கவே இல்லையா? எப்படிடா தூக்கம் வரும்? ஜெனி வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கா. தூக்கம் வருமா சொல்லு? மா, அதுக்கு ஏம்மா நீ தூங்காம இருந்த? உன்ன சொல்லணும்டா, உன்ன சொல்லணும். மா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வாயை திறக்கல பாத்தியா? எனக்கு ஏதோ டவுட் வந்து கேட்டல, அப்ப கூட நீ வாயை திறக்கல. மா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மட்டும் நீ என்ன செஞ்சிருப்ப? நான் செழியன்கிட்ட அப்பவே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் வேண்டான்னு. மா, அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றாங்க. ஆமா மா, ஸ்கூல் படிக்கும் போது இந்த லவ் எல்லாம் எப்படா தெரியும்? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை. உனக்கு இப்ப என்ன வேணும்? டீ தானே? போய் உட்காரு, எடுத்துட்டு வரேன். எனக்கு டீ எல்லாம் வேணாம். இப்ப செடியை லவ் பண்றதால உனக்கு என்னமா பிரச்சனை? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்காத, அப்படியே போட்டேன்னு வை. மா, அம்மா, அம்மா. டீ வேணுமா? போய் உட்காரு, தரேன். அது இல்லம்மா. வேற என்ன வேணும்? அப்பா கிட்ட பேசுனியாமா?
என்ன பேசுனியா? ஜெனி விஷயமா? அதுல என்ன பேசுறதுக்கு இருக்கு? நீ என்கிட்ட வந்து சொன்னியா? நானா கேட்ட பிறகும் இல்லன்னு தானே சொன்னேன். இல்ல, அது அப்ப நான் என்ன பேச, யார்கிட்ட பேச? அப்பா கிட்ட பேசலையா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம்? ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இந்த அம்மா தேவையில்ல? நான் போய் உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா சரின்னு சொல்லிடுவாருன்னு நினைச்சியா? போடா போ. உங்க அப்பாவுக்கு நீ செல்ல புள்ள தானே? போ உங்க அப்பா கிட்ட பேசு. அவர்தான் உன்கிட்ட நல்லா பேசுவாரே. போய் சொல்லு. என்கிட்ட சொன்னத சொல்லு. பயமா இருக்குமா? ம்? அம்மா, நீ சொல்ல முடியாதா? ம். நான் சொன்னதை கேட்டுட்டு தான் அவர் அடுத்த வேலையை பாப்பாரு பாரு. அப்படியே நான் சொல்றத கேக்குற விஷயமா இது? எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற? எப்படி பேச? என்னால பேச முடியாதுப்பா. இப்போன்னு இல்ல, எப்பவுமே பேச முடியாது. ஆளை விடு. அம்மா. பாரு, இத பத்தி என்கிட்ட பேசாத சரியா? என்னம்மா? இதுல நான் உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சிருந்தா நீ என்ன வேலை பண்ணிருக்க பாரு. எப்படா நடக்கும் இதெல்லாம்? உனக்கு தெரியாதா? போடா சும்மா. வந்துட்டான். சரியா? மா, ஏம்மா அப்படி பேசுற? செடியும் பாவம்மா. டேய், நீ பேசாத சுமாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் போய் உங்க அப்பா கிட்ட இவன் ஜெனிய லவ் பண்றான்னு சொன்னா கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிடுவாரா? மா, நீ சும்மா அவர் காதல போட்டு விடு. அப்புறம் நடக்கிறத நம்ம பாத்துக்கலாம். டேய், புரியாம பேசாதடா. இப்ப போய் நான் சொன்னா இங்க பிரளயமே நடக்கும். என்னால யோசிக்கவே முடியலடா. மா, எந்த காலத்துலமா நீ இருக்க? இந்த வீட்டுக்கு புதுசா வந்த மாதிரி பேசாத நீ. இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தெரியாத உனக்கு? எப்படிடா ஒத்துக்குவாங்க? செழியன் கல்யாணத்தை பத்தி உங்க பாட்டி எப்படி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? மா, இது அவன் கல்யாணமா? டேய், சும்மா எதையோ பேசாதடா. உனக்கு பிடிச்ச படிப்ப நீ படிக்க முடியல. நீ நினைக்கிற வேலைக்கு உன்னால போக முடியல. இதுல பிடிச்ச மாதிரி கல்யாணம் எப்படிடா நடக்கும் சொல்லு? மா, அவங்க ஒத்துப்பாங்க மாட்டாங்க, அதை விடு. ஆனா உனக்கு இதுல சம்மதம் இல்ல போலே. இத பாருடா, எனக்கு இத பத்தி யோசிச்சாலே எனக்கு படபடன்னு இருக்கு. வேண்டாப்பா, இதெல்லாம் வேண்டாம். நீயும் இப்படி யோசிப்பன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நான் சரியா யோசிச்சா இங்க எல்லாம் சரியா நடந்துருமா? போடா போ, வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு போ. இத பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு படபடப்பா வருது. மா, இத பாரு, தயவு செஞ்சு வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசு. இத பத்தி தான் பேச போறேனா? தயவு செஞ்சு போயிடுப்பா. என்னால முடியாது. போமா. என்னக்கா
ஏன் சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை. என்னக்கா, செழியன் தம்பியை பத்தி யோசிக்கிறியா? அவனை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அதான் அந்த பொண்ணு வந்துச்சே செனிப்பரு. எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நான் தான் அந்த பொண்ணு பேசுனதை கேட்டனே. கேட்டியா? ம். வீட்டில் உள்ள எல்லா கதையும் என்கிட்ட சொல்லுவ. இதை சொல்லலை பாத்தியா? இங்க பாரு, பக்கத்து வீட்ல எல்லாம் போய் தயவு செஞ்சு சொல்லிடாத. ஆமா, எனக்கு இதுதான் வேலை பாரு, வேற வேலை இல்லை. ஆனாலும் நீ என்கிட்ட சொல்லலை பாத்தியா? என்னத்த சொல்றது செல்வி? கேட்டதுல இருந்து எனக்கே படபடப்பா இருக்கு. அக்கா, இதுல படபடப்பாகிறதுக்கு என்னக்கா இருக்கு? என்ன இருக்கா? இத வீட்ல சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்களா? எப்படி ஒத்துக்குவாங்க செல்வி? என்ன, அந்த பொண்ணு இயேசுவை கும்பிடும், நீங்க சாமியை கும்பிடுவீங்க, அவ்வளவுதானே. அது பெரிய பிரச்சனை இல்லையா செல்வி? இந்த காலத்துல இப்படியா இருப்பீங்க? இப்ப இதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லக்கா. யார் சொன்னா? எல்லாரும் எல்லாம் பாக்குறாங்க. என்னத்த எல்லாரும் படிச்சீங்களோ, அதுக்கு நாங்க பரவாயில்ல போல இருக்கு. உன் பையன் இப்படி லவ் பண்ணிட்டு வரட்டும், அப்ப உனக்கு தெரியும். அக்கா, உன் மகன் கேக்குற மாதிரி என் மகன் கேட்டுட்டு இருக்க மாட்டான், அவனே கூட்டிட்டு வந்துருவான். அப்படியே கேட்டாலும் சரிடா மகனே, எனக்கு பொண்ணு தேடுற வேலை மிச்சம்னு சந்தோஷமா ஒத்துக்கிருவேன். இங்க நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது செல்வி. என்ன சர்ச்சை ஓடிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க பேரனை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். யார் எழிலா? அவனுக்கு என்ன? அந்த தம்பி இல்ல, மூத்த தம்பிங்கய்யா. செலியனா? செல்வி, அக்கா, நீ உன் மாமனாட்ட மட்டும் தானக்கா பயம் இல்லாம பேச முடியும். அவர்கிட்டயே சொல்ல யோசிச்சேனா வேற எல்லாத்தையும் எப்படி சொல்ல போற? ஏமா என்ன சொல்ற இவ? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, அது ஒன்றும் இல்லை மாமா. எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அக்கா, ஆரம்பிச்சிட்டேல, சொல்லிரு. ஐயா இப்ப எப்படி டக்குன்னு சரின்னு சொல்லி அசர வைப்பாரு. மாமா, நம்ம செழியன் இல்லை மாமா, அவன் வந்து ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு வருவாள்ல வீட்டுக்கு. ஆமா, அவளை லவ் பண்றான் மாமா. எது? செலியா லவ் பண்றானா? சரியா போச்சு. இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எந்த வயசுலயா லவ் பண்ணுவாங்க? இவன் சொல்ல பயந்துட்டு பேச மறந்துட்டான் மாமா. அந்த பொண்ணுதான் வந்து சொல்லுச்சு மாமா. இவன்கிட்ட கேட்டா இவனும் ஆமான்னு சொல்லிட்டான். நான் தான் என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கேன் மாமா. அக்கா, இதெல்லாம் ஐயாவுக்கு ஒரு விஷயமே இல்லக்கா. எப்ப கல்யாணம்னு இப்ப சொல்லுவார் பாரு. பாக்கியா, இது எப்படிமா சரியா வரும்? அதான் மாமா, எனக்கும் புரியல. இந்த காலத்து பசங்க அவசரப்பட்டு லவ் பண்ணிடுறானுங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா டைவர்ஸ் அது இதுன்னு போறது. யா, இப்பதான் தம்பி கல்யாணம் பண்ணட்டுமான்னு கேக்குது, அதுக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. ஏ செல்வி, எங்க வீட்டு விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? அக்கா, நான் சுஜாம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேக்கா. மாமா. பாக்கியா, இல்லம்மா, இது சரியா வராதுமா. ஞாயிற்றுக்கிழமையானா இவன் சர்ச்சுக்கு போவானா? இல்ல இவன் கோயிலுக்கு கூப்பிட்டா அவ தான் வருவாளா? நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவோமா? அவ என்ன பக்கத்தில் வந்து மெழுகுத்தி ஏற்றி வைப்பாளா? கல்யாணம்
கோயிலில் நடக்குமா இல்லை சர்ச்சில் நடக்குமா? இதெல்லாம் பெரும் குழப்பம்மா. இதெல்லாம் சரியா வராது. நான் ஏதோ சின்ன பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டியம்மா. என்னாலேயே தாங்க முடியலையம்மா. உன் அத்தைக்கு தெரிஞ்சா அவ எப்படி தாண்டவம் ஆடுவா? கோபிக்கு தெரிஞ்சா ஐயோ நினைச்சாலே பயமா இருக்குமா. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலையே. செலியன் என்னதான் சொல்றான்? வீட்ல பேசி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றா மாமா. ஐயோ ஏம்மா, நினைச்சாலே எனக்கு தலை சுத்துதுமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. ஐயோ ஆண்டி என்ன சொன்னாங்க? இப்படி டல்லா இருக்காத செழியா. உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. நீ ஏன் இப்படி இருக்க ஜெனி? ஏன்? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் என் அம்மா வந்து பார்த்த நீ? கல்யாணம் எப்படியாவது நடந்துராதான்னு தான். அவசரப்பட்டுட்ட ஜெனி. ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா? ஆண்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் செழியா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணா ஒத்துப்பாங்க. உன்னை பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. உடனே கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க நீ எப்படி நினைக்கிற? முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? உன்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அவ்வளவுதானா? என்கிட்டயும் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அவங்களால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு செழியா. எழில அவங்க திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி நம்ம விஷயத்தையும் வீட்ல பேசுவாங்க. வாய்ப்பே இல்ல ஜெனி. அப்படியா சொல்ற? எங்க வீட்ல அப்படி ஒண்ணும் அம்மாவுக்கு பெரிய வயசெல்லாம் கிடையாது. அம்மா சொல்லி எல்லாரும் கேட்பாங்கன்னு இல்ல. எழிலுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணாங்க தான். ஆனா அது வேற, நம்ம கதை வேற. என்னையும் அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா அம்மா திரும்ப கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னாங்களா? உன்னை மறந்துட்டு என் வேலையை பார்க்க சொன்னாங்க. நிஜமாவே அப்படி சொன்னாங்களா? ம். ஆண்டி தான் என்னோட கடைசி ஹோப்பா இருந்தாங்க. இப்ப அவங்களே முடியாதுன்னு சொன்னா ஜெனி, நீ பாட்டுக்கு உங்க வீட்ல பாக்குறவன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்ட. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் போய் ஆண்டியை மீட் பண்ணேன். என்னன்னு தெரியல, மனசுல ஒரு ஓரமா இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆண்டி ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, நமக்கு கண்டிப்பா ஃபேவரா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது செழியா. ஆனா என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல செழியா? மாட்டேன். நான் போக மாட்டேன் ஜெனி. ஆனா உடனே என்னால எந்த ஹோப்பும் கொடுக்க முடியாது. திரும்ப திரும்ப கேட்கறதா. கொஞ்சம் பொறுமையா இரு. உடனே எதுவும் நடக்காது. அதுக்காக நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன். வெயிட் பண்ணு. எனக்கு பிரச்சனை இல்ல செழியா. எனக்கு என் வீட்டை நினைச்சாதான் பயமா இருக்கு. என் அப்பா ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் உனக்கு ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட பேசினதுல அவங்க 2 பேருக்குமே கோவம். ஒன்னே ஒண்ணுதான் ஜெனி. ஒன்ன மீறி உன் சம்மதம் இல்லாம உனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. அதனால பொறுமையா இரு, அமைதியா இரு. அவங்க அப்படியெல்லாம் செய்வாங்க செழியா. உனக்கு எதுவும் தெரியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை மட்டும் நீ நம்பு. பொறுமையா இரு.